காட்டுக்கு முயல் ராஜாவான கதை. இது ஒரு அடர்ந்த காடு. இக்காட்டில் நிறைய கொடிய மிருகங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றன. இங்கு உயிரினங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளும் தூய்மையான காற்றும் நிறைய நீர் குட்டைகளும் இருக்கின்றன. இக்காட்டில் சிங்கம், புலி, யானை, கரடி, மான், முதலை, பாம்பு, ஆமைகள் என அதிகமான விலங்குகள் காணப்படுகின்றன. ஆனால் இக்காட்டுக்கு ராஜாவாக 100 வயது கொண்ட ஓர் இராட்சத ஆமை இருந்தது. இந்த இராட்சத ராஜா ஆமை 100 வருடங்களாக காட்டை பராமரித்து செல்வச் செழிப்புடன் வைத்திருக்க மிக முக்கிய காரணியாக இருந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த காட்டு மரங்கள் எல்லாம் காய்ந்து உதிர்ந்தபடியும் நீர் சரியான பாதைகளில் பயணிக்காமலும் விலங்குகள் உணவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு ஒன்றோடு ஒன்று அடித்துக் கொண்டிருந்த காலம் அது. இந்த ராஜா ஆமையின் அறிவு ஆற்றலாலேயே இந்த காடு ஒரு பசுமையான தூய்மையான காடாக மாறி தற்போது காட்சியளிக்கின்றது. இவ்வாறு அனைத்து விலங்குகளும் சுதந்திரமாக வாழ வழிவகுத்த ராஜா ஆமைக்கு கொடிய விஷம் உள்ள பாம்புகள் காவலாளியாக இருந்தன. ஒரு நாள் ராஜா ஆமை காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் ஒரு வெட்ட வெளியில் அழைத்தது. எல்லா மிருகங்களும் வந்து ஒன்று சேர்ந்தன. எல்லோரும் நான் பேசுவதை கவனியுங்கள். எனக்கு 100 வயது ஆகிவிட்டது. என்னால் இனி ஓரிரு மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும். அதனால் இந்த காட்டுக்கு அடுத்த ராஜா யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதற்காகவே நாம் இப்போது கூடியிருக்கின்றோம் என்றது ஆமை. சரி, யாரெல்லாம் ராஜாவாக ஆசைப்படுகிறீர்களோ என் முன்னாடி வந்து நில்லுங்கள் என்றது ஆமை. இதை கேட்ட ஆண் சிங்கம் கம்பீர தோற்றத்துடன் முன்னே வந்து, எனக்கு விருப்பம் என்றது சிங்கம். இதை கேட்ட புலியும் கரடியும், எனக்கும் விருப்பம் என்றது புலி. எனக்கும் விருப்பம் என்றது கரடி. ராஜா ஆமை பேசிக் கொண்டிருந்த போதே ஒரு காட்டு முயல் முன்னே வந்து நின்றது. எனக்கும் இந்த காட்டுக்கு ராஜாவாக வேண்டும் என்ற ஆசை உள்ளது என்றது முயல்.